நான் வந்து பெரிய குடும்பத்துல பிறந்தாங்க. பெரிய குடும்பத்துல சித்தப்பா, மாமா, தாய் மாமா, சித்தி, சித்தப்பா பசங்க. எனக்கு பெரியப்பா பெரியம்மா கிடையாது. ஏன்னா நான் எங்க அம்மா தான் பெரியவங்க. அது மட்டும் எனக்கு இல்லை. இப்ப என்னுடைய 3வது சித்தி பையன் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா, அவன் என்ன பண்ணுவான், எல்லாம் எங்க அம்மாவை பெரியமானுவான், இன்னொருத்தவங்கள பெரியமானுவான். எனக்கு அந்த ஆசையா இருக்கு, அது சொல்றது மட்டும் எனக்கு இல்லை. பெரியமா பெரியப்பான்னுவான். சித்தி சித்தா, அவனுக்கு சித்தி சித்தப்பாலாம் இருக்கிறாங்க. அவனுக்கு பெரியமா பெரிய, எனக்கு வந்து எல்லாம் சித்திங்க தான். அந்த மாதிரி அது கூட நான் ஆசைப்பட்டு, ஆனால் பட்டு கூடுமான அளவுக்கு கவரேஜ் ஆயிடுச்சு. நல்ல திருப்தி அடைஞ்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு. ஆனா எனக்கு எப்படி சொல்றது, மாம்ச பிரகாரமான திருப்தி அன்றி மனசுல ஒரு திருப்தி அடையல. நான் பார்த்துட்டேன் நம்முடைய ஆழத்தை. பெரிய குடும்பத்துல பிறந்த தாத்தா பாட்டி இவங்க எல்லாருடைய அன்பை நான் சாப்பிட்டு பார்த்தேன். ஆனாலும் ஒரு திருப்தி அடையல. எனக்கு மனசுல ஒரு திருப்தி அடையல. எல்லாருடைய அன்பு பெரிய குடும்பத்துல பிறந்து இப்படி சாப்பிட்டு பார்த்து இப்படி நான் வந்தாலும் கூட என் மனசுல ஒரு திருப்தி அடையல. அப்ப என்ன அப்படின்னா, மனசு ஒரு சரியான உறவுக்காக இயங்குது. அந்த உறவை வந்து ஒரு ரெண்டு உறவை நம்ம பில்ட் பண்ண 4ஆ மாறும், 4 10ஆ மாறும், அப்படியே 10 அப்படியே 100ஆ மாறும். அந்த உறவை பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வைராகி நமக்குள்ள வரணும். அதுக்கு இந்த உறவை பில்ட் பண்றதுதான் இயேசு வந்தார். அல்லேலூயா. இந்த உறவை பில்ட் பண்ணணும். ஏன்னா இது அன்புனால ஏற்பட்ட அந்த உறவுல, நீங்க அன்புனால ஒரு உறவை ஏற்படுத்தினா அதுல மாசே இருக்காது, அதுல ஒரு சுயநலமே இருக்காது.